அனைவருக்கும் வணக்க மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, வரக்கூடிய 1/11/2025 முதல் 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் அனைத்துமே முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த அப்டேட்டை பற்றி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்களா? நகைக்கடன் தள்ளுபடி பற்றின முழுமையான தகவலை பார்ப்பதற்கு முன்பாக அது மட்டுமே இல்லாமல் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி, அதே போல் கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேற்பட்ட தொகை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க வேளாண்மை துறைக்காக மட்டும். ஸோ இப்போது சரிங்களா, 1.5 வருஷத்தில் மட்டும் 45,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செஞ்சுருக்காங்க. என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்காக செஞ்சுருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக துல்லியமாக பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம பார்க்க போகிறது நகைக்கடன் தள்ளுபடியை பற்றின தகவலை தாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதியுள்ள நண்பர்கள், அதற்கு காரணமும் அவர்களுடைய பெயர் பட்டியலும் இதில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் பெயர் பட்டியலில் இல்லாதவங்க என்ன பண்ணணுன்ற தலைவையும் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது நகைக்கடன் தள்ளுபடி. ஸோ நகைக்கடன் தள்ளுபடிக்கு வாங்குவதற்கான தகுதி உள்ள நபர்கள் யார், அதற்கு காரணமும் அதற்கான விளக்கமும் தெளிவாக பார்க்கலாம். அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்த அவர்களின் மொத்த நகைக்கடன்களும் மொத்த எடை 40 கிராம், அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இந்த இதர தகுதிகளுக்கு உட்பட்டு நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னமும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 5 பவுனுக்குள்ளே சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதற்கான தெளிவாக விளக்கமும் சொல்கிறேன். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் சொல்கிறாங்க. இவங்களுமே தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் தான். அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியர்கள் ஓகேங்களா, பென்ஷன் பணம் வாங்குவதற்காகவே அவங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தகுதி உள்ளவங்க தாங்க பென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகைக்கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நகைக்கடன் தள்ளுபடி வாங்குவதற்கு தகுதி இல்லாத நபர்கள் யார், அதற்கான காரணமும் தெளிவான விளக்கமும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இது தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை வைக்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்களில் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன் எண்ணிக்கை எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால், 1 கிராம் மேலே இருந்தால் கூட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. அதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இன்னமும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, 40 கிராமுக்கு மேலே 5 சவரனுக்கு மேலே, உதாரணத்துக்கு 5 சவரனுக்கு மேலே 10 கிராம் இருந்தாலும் சரி, 5 கிராம் இருந்தாலும் சரி, 41 கிராம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க நகைக்கடன் தள்ளுபடிக்கு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் இல்லை. சரிங்களா? அப்படி தான் உங்களுக்கு தள்ளுபடி இல்லை, கிடைக்காது அப்படின்ற தகவலையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. எதற்கான விளக்கத்தையும் சொல்கிறாங்க. ஸோ குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி நடக்காது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து, ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து, கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர், சங்கத்தில் உள்ள நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் தம் குடும்பத்தினர் நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக, அனைத்து அரசு ஊழியர்கள் அவர்தம் குடும்பத்தினர் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக, எந்த ஒரு பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையின் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்ததாக 2021க்கு அப்புறம் ஓகேங்களா, நீங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதற்கான தள்ளுபடியும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த
நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தி இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 1 அல்லது 1க்கு மேற்பட்ட நகை கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்த அன்னை யோஜனா அந்தி யோஜனா குடும்ப அட்டைகளுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்ததாக நகைகளே இல்லாமல் அந்த நகைக்கடன் பெயர் சொல்லி வாங்கிய நபர்களுக்கும் அந்த இது தள்ளுபடி கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சுய விருப்பத்தின் பேரில் வாங்கிய நகை கடன்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. அதே போல் தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலத்துடைய ரேஷன் அட்டை வைத்திருக்கிறவங்களுக்கும் இது உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே போல் ஆதார் அட்டையில் தமிழோட அட்ரஸ் இல்லாமல் வேறு மாநிலத்தோடைய அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. இதற்கான தள்ளுபடி வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு முழுமையாக வெளியிட போகிறாங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் நவம்பர் 1ஆம் தேதி முதல் உங்கள் நகைகளை மீட்டு எடுத்து திரும்ப வச்சுக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்க மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் ஃபோட்டோவில், டைட்டிலில், தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, வரக்கூடிய 1/11/2025 முதல் 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் அனைத்துமே முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த அப்டேட்டை பற்றி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்களா? நகைக்கடன் தள்ளுபடி பற்றின முழுமையான தகவலை பார்ப்பதற்கு முன்பாக அது மட்டுமே இல்லாமல் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி, அதே போல் கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேற்பட்ட தொகை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க வேளாண்மை துறைக்காக மட்டும். ஸோ இப்போது சரிங்களா, 1.5 வருஷத்தில் மட்டும் 45,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செஞ்சுருக்காங்க. என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்காக செஞ்சுருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக துல்லியமாக பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம பார்க்க போகிறது நகைக்கடன் தள்ளுபடியை பற்றின தகவலை தாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு யார் யாரெல்லாம் தகுதியுள்ள நண்பர்கள், அதற்கு காரணமும் அவர்களுடைய பெயர் பட்டியலும் இதில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் பெயர் பட்டியலில் இல்லாதவங்க என்ன பண்ணணுன்ற தலைவையும் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது நகைக்கடன் தள்ளுபடி. ஸோ நகைக்கடன் தள்ளுபடிக்கு வாங்குவதற்கான தகுதி உள்ள நபர்கள் யார், அதற்கு காரணமும் அதற்கான விளக்கமும் தெளிவாக பார்க்கலாம். அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்த அவர்களின் மொத்த நகைக்கடன்களும் மொத்த எடை 40 கிராம் அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இந்த இதர தகுதிகளுக்கு உட்பட்டு நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னமும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 5 பவுனுக்குள்ளே சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதற்கான தெளிவாக விளக்கமும் சொல்கிறேன். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் சொல்கிறாங்க. இவங்களுமே தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் தான். அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியர்கள் ஓகேங்களா, பென்ஷன் பணம் வாங்குவதற்காகவே அவங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தகுதி உள்ளவங்க தாங்க பென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகைக்கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நகைக்கடன் தள்ளுபடி வாங்குவதற்கு தகுதி இல்லாத நபர்கள் யார், அதற்கான காரணமும் தெளிவான விளக்கமும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இது தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை வைக்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்களில் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன் எண்ணிக்கை
எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால், 1 கிராம் மேலே இருந்தால் கூட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. அதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இன்னமும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 40 கிராமுக்கு மேலே 5 சவரனுக்கு மேலே, உதாரணத்துக்கு 5 சவரனுக்கு மேலே 10 கிராம் இருந்தாலும் சரி, 5 கிராம் இருந்தாலும் சரி, 41 கிராம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க நகைக்கடன் தள்ளுபடிக்கு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் இல்லை. சரிங்களா? அப்படி தான் உங்களுக்கு தள்ளுபடி இல்லை, கிடைக்காது அப்படின்ற தகவலையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதற்கான விளக்கத்தையும் சொல்கிறாங்க. ஸோ குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி நடக்காது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்காதுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர், சங்கத்தில் உள்ள நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் தம் குடும்பத்தினர் நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அனைத்து அரசு ஊழியர்கள் அவர்தம் குடும்பத்தினர் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எந்த ஒரு பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையின் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்ததாக 2021க்கு அப்புறம் ஓகேங்களா, நீங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதற்கான தள்ளுபடியும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தி இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 1 அல்லது 1க்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்த அன்னை யோஜனா, அந்தி யோஜனா குடும்ப அட்டைகளுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்ததாக நகைகளே இல்லாமல் அந்த நகைக்கடன் பெயர் சொல்லி வாங்கிய நபர்களுக்கும் அந்த இது தள்ளுபடி கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சுய விருப்பத்தின் பேரில் வாங்கிய நகைக்கடன்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. அதே போல் தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலத்துடைய ரேஷன் அட்டை வைத்திருக்கிறவங்களுக்கும் இது உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே போல் ஆதார் அட்டையில் தமிழோட அட்ரஸ் இல்லாமல் வேறு மாநிலத்துடைய அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. இதற்கான தள்ளுபடி வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு முழுமையாக வெளியிட போகிறாங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் நவம்பர் 1ஆம் தேதி முதல் உங்கள் நகைகளை மீட்டு எடுத்து திரும்ப வச்சுக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.